பேரழிவை ஏற்படுத்திய பாரத போருக்குப் பிறகு தனது 100 மகன்களையும் இழந்த திருதராஷ்டிரருக்கு விதுரர் ஆறுதல் கூறினார். பரசுராமர், நாரதர், வியாசர், ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோர் அறிவுரை சொல்லியும் கேட்க மறுத்தேனே என்று வருந்தினார். பின்னர் விதுரர் திருதராஷ்டிரரை இவ்வாறு சமாதானம் செய்தார். அரசே, எழுந்திருங்கள். ஏன் இப்படி சோகப்பட்டு படுத்திருக்கிறீர்கள்? தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மனதை கட்டுப்படுத்துங்கள். இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் தைரியத்தால் தான் வாழ்கின்றன. கூடியவர்கள் அனைவரும் ஒரு நாள் பிரிந்துதான் ஆக வேண்டும். சேர்த்த புகழ் எல்லாம் ஒரு நாள் மறையத்தான் செய்யும். சந்தித்தவர்கள் ஒரு நாள் பிரியத்தான் போகிறார்கள். அது மட்டுமா? இன்று இருப்பவர்கள் வாழ்க்கையும் மரணத்தில்தான் முடியப் போகிறது. வீரனையும் மரணம் விட்டுவிடாது, கோழையையும் மரணம் விட்டுவிடாது. ஓ பாரதா, நிச்சயம் வரும் மரணத்தை உன்னத க்ஷத்திரியர்கள் ஏன் சண்டையிட்டு ஏற்கக்கூடாது? போர் செல்லாதவன் கூட ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். போருக்கு செல்பவன் அனைவரும் மரணிப்பதும் இல்லை. மரணம் அவரவர் காலத்தை பொறுத்தது. யாரும் தங்கள் விதிக்கப்பட்ட நேரத்தை மீறவும் முடியாது. பிறப்பதற்கு முன் எங்கோ இருந்தவன் இறந்த பிறகு எங்கோ சென்று விடுகிறான். எனவே இயற்கையாகவே தோன்றி மறையும் விஷயத்தை கண்டு ஏன் வருத்தப்பட வேண்டும்? துக்கப்படுகிறான் என்பதால் இறந்தவன் திரும்பி வரப்போவதில்லை. துக்கப்படுபவனும் இறந்தவனோடு இறப்பதும் இல்லை. இப்படிதான் உலகம் செல்கிறது என்று பார்க்கும்போது நீங்கள் ஏன் துக்கப்படுகிறீர்கள்? காலம் எல்லா உயிரினங்களையும் பல வழிகளில் மரணத்தின் பக்கம் இழுக்கிறது. குருவம்சத்வரே, காலம் எந்த பாரபட்சத்தையும் வெறுப்பையும் யாரிடமும் காட்டாது. காற்று புல்வெளிகளை சிதறடிப்பது போல காலம் அனைத்து உயிர்களையும் இழுத்து செல்கிறது. அனைவரும் மரணத்தை நோக்கி ஒரே பாதையில்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒருவர் முதலில் இலக்கை அடைந்து விட்டார். அதை பார்த்து மற்றவர்கள் ஏன் துக்கப்பட வேண்டும்? ஒரு நாள் நாமும் அந்த இலக்கை அடையத்தானே போகிறோம். அரசே, போரில் இறந்தவர்களுக்காக நீங்கள் துக்கப்படக்கூடாது. நீங்கள் வேதங்களை அறிந்தவர் அல்லவா? போரில் வீர மரணம் அடைந்தவர்கள் சொர்க்க உலகத்தை அடைந்து விட்டார்கள். மறவாதீர்கள். மரணத்தை தழுவிய அனைவரும் கற்றறிந்தவர்கள், சரித்திரமுடையவர்கள், எதிரியை எதிர்கொண்டு வீர மரணத்தை ஏற்றவர்கள். அவர்களை நினைத்து ஏன் துக்கப்பட வேண்டும்? அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறிது காலம் இருந்தார்கள், இப்போது போய்விட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் உண்மையிலேயே உங்களுடையவர்கள் அல்ல. நீங்களும் அவர்களுடையவர்கள் அல்ல. இதை உணரும் போது ஏன்